தோழர் இதில் இந்த எஸ்ஐஆர் பணிகளை பொறுத்தவரை காங்கிரஸ் கட்சியின் ராகுல் காந்தி வந்து அது தொடர்பான பல்வேறு விதமான ஆவணங்களை வந்து பொது வழியிலேயே வெளியிட்டிருக்கிறார். நாடாளுமன்றத்திலும் இந்த பிரச்சனை எழுப்பப்பட்டிருக்கிறது, உச்சநீதிமன்றத்திலும் வழக்குகள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இங்கு திமுக தானே ஆளுங்கட்சியாக இருக்கிறது. இந்த பிரச்சனைகள் எல்லாம் பீகார் ஹரியானாவில் முறைகேடுகள் நடந்த சூழ்நிலையில் தான் தமிழகத்தில் தொடங்கி இருக்கிறது. மேற்கு வங்க மாநிலத்திலும் இந்த வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணிகள் அங்கு மம்தா பானர்ஜியை மீறி அங்கு வாக்காளர் பட்டியலில் அந்த அளவுக்கு மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்க முடியுமா? திமுக அரசை மீறி இங்கும் இங்கு இது போன்ற பெரிய அளவில் திருத்தங்களை மேற்கொண்டிருக்க முடியுமா? சாத்தியமா தர்றது? அதான் நீங்கள் ஆலம் தொகுதியினுடைய கேஸை கரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒரு 6000 சொச்சம் வாக்குகள் திருடப்பட்டது, நீக்கப்பட்டிருக்கு. அந்த 6000 சொச்சத்தை நீக்கினது ஒரு சர்வீஸ் சென்டர்லேருந்து, இ சேவை மையத்திலேருந்து நீக்கியிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தா, யாராவது வெளியிலேருந்து நீக்கணும்னா என்ன செய்யணும்? நீங்கள் தேர்தல் கமிஷனுடைய கிரெடென்ஷியல்ஸ் அவங்ககிட்ட இருக்கணும், பாஸ்வேர்டு எப்படி போகிறதுங்கிறதெல்லாம் அதை செஞ்சுருக்காங்க. அந்த ஏற்கனவே அந்த மாநிலத்தில் பாஜக எம்எல்ஏவாக இருந்தவரும் அவருடைய மகனும் கைது செய்யப்பட்டு இருக்கிறார்கள். எனவே பிரச்சனை என்னன்னா, நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் இவங்க தானே இருக்காங்க. இன்னைக்கு கூட தமிழ்நாடு தேர்தல் ஆணையம் என்ன சொல்லியிருக்காங்க, 97 லட்சம் படிவங்கள் எங்களால் பதிவேற்ற முடியவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது டெக்னிக்கல் ப்ராப்ளமா இல்லை ஃபார்மில் இருக்க ப்ராப்ளமானு சொல்லலை. பட் இவங்க எல்லாத்தையும் செஞ்ச பிறகு கடைசி நேரத்தில் பதிவேற்றுவது யார்? நீங்கள் இந்த நோக்கங்களை நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கலைன்னா, நீங்கள் அதனால தான் வள்ளுவர் சொன்னது தான், நம்ம சொலவடையிலே சொல்கிறாங்க, கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய். ஏன் பீகாரில் நீங்கள் உங்களுக்கு தெரியும், டாக்குமெண்ட்டு மெஷின் ரீடபிளாக தானே எதுவாக இருந்தாலும் நம்ம டைப் படிப்போம். ஆனால் அதை ஏன் மெஷின் நாட் ரீடபிளாக மாற்றி மேலே ஏற்றுறாங்க? மெஷின் ரீடபிளாக இருக்குது, அதை அப்படி கன்வெர்ட் பண்ணி இமேஜாக கன்வெர்ட் பண்ணி சர்ச் பண்ண முடியாத அளவுக்கு மாற்றுறதுனா உங்களுக்கு நோக்கம் இருக்குது தானே. உச்சநீதிமன்றம் தலையிட்ட பிறகு தானே அதை நீங்கள் மாற்றி கொடுத்தீங்க. எனவே நீங்கள் இதையெல்லாம் வந்து நீங்கள் அதை பார்க்காதீங்க இதை பார்க்காதீங்கன்னு சொல்லக்கூடாது. இதுக்கு பின்னால எல்லாம் ஒரு நோக்கம் இருக்கிறது. எனவே தான் நம்ம சொல்கிறோம், நீங்கள் செத்துப்போன ஒருத்தர் பேரை நீக்காமல் விட்டுட்டாங்கிறத புரிஞ்சுக்க முடியுது, அது ஓவர் சைட்டாக இருக்கும். ஆனால் உயிரோடு இருக்கிறவங்கள இறந்து போனதாக சொல்றது இருக்கு இல்லையா? இப்போ உச்சநீதிமன்றத்துக்கு கொண்டு போனாங்கள, ராகுல் காந்தி கூட இறந்து போனவர்களோடு ஒரு டீ பார்ட்டி பண்ணாங்கல்ல, அது ஏன் நடந்தது? அதுக்கு யாரு பொறுப்பேற்கிறது? ஓகே, நீங்கள் சொல்றதுக்கு சரியானது. அந்த நிறைவாக ஒரு கேள்வி சார், இந்த நிகழ்வோட நிறைவாக ஒரு கேள்வி. தமிழகத்தை பொறுத்தவரை ஒரு 6 கோடியே ஒரு 41 லட்சம் வாக்காளர்கள் கடந்த முறை இப்போது வரை இருக்கிறார்கள். இந்த வரை வாக்காளர் பட்டியலுக்கு முன்னதாக இருந்ததில் இதில் 1 கோடி ஒருவேளை நீக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது, 97 லட்சம் என்று கூறுகிறார்கள். கடந்த முறை அதிமுக கூட்டணி திமுக கூட்டணிக்கு இடையேயான அந்த வாக்கு வித்தியாசம் 2 கூட்டணிகளும் இவர்கள் 1.5 கோடி வாங்கியிருக்கிறார்கள், அவர்கள் 1.25 கோடி வாங்கியிருக்கிறார்கள். சுமார் தோராயமாக ஒரு சில லட்சங்கள் தான் வித்தியாசம் இருக்கிறது. இந்த 1.5 3 4 கோடி என்பதில் இப்போது இந்த 6 கோடியில் 1 கோடி வாக்காளர்கள் நீக்கப்பட்டால் இந்த தமிழகத்தின் வாக்காளர் எண்ணிக்கையே 5 கோடிக்குள் சுருங்கிவிடும். இந்த சூழ்நிலையில் இது இந்த தேர்தல் முடிவில் பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்துமா? நான் முதலே சொன்னேன், அவங்களுடைய நோக்கம் அதுதான். அந்த முடிவை முன்னோக்கி தள்ளுவாங்க. பீகார் விஷயத்தை கணக்கில் வைத்துக்கொண்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஜனநாயகத்தை நேசிக்கக்கூடிய அல்லது நாடாளுமன்ற ஜனநாயகம் நீடிக்க வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் அதில் பெருமளவுக்கு நீக்கப்பட்டதோ அல்லது சந்தேகத்திற்குரிய முறையில் சேர்க்கப்பட்டதோ வாக்காளர் பட்டியல் அப்படி வந்ததுன்னா அதை அனுமதிக்கக்கூடாது. நீங்கள் அப்புறம் முடிஞ்ச பிறகு குய்ய முறையோன்னு கத்தி ஒன்றும் ஆகாது. எனவே வரைவு வாக்காளர் பட்டியல், அதை ஒட்டியான சர்ச்சு, அதுக்கு பின்னால் ஃபைனல் லிஸ்ட்டு வந்த பிறகு அது சரியில்லை என்றால் அதை சரிப்படுத்துகிற வரை தேர்தல் நடைமுறை ஆரம்பிக்கக்கூடாது என்று தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஜனநாயகத்தை நேசிக்கிறவர்கள் வரணும். அது வெறும் கட்சிகளுடைய இயக்கமாக இருக்கக்கூடாது, பொதுமக்களுடைய இயக்கமாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஜனநாயகத்தை இந்த தேர்தலில் காப்பாற்ற முடியும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்பதை மட்டும் சொல்ல முடியும்.